தமிழ் உறவுகள் அனைவரும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய ஆதார் சேவை மையத்தில் உள்ள பணியிடத்தை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப்பில் என்னென்ன பணியிடங்கள், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ இதுக்கான என்ன கல்வி தகுதி வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ அதாவது ஆதார் சேவை மையங்களில் 432 ஆப்ரேட்டர் அல்லது சூப்பர்வைசர் பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி 12th அல்லது ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிருந்தா போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அதாவது ஆதார் இந்திய தனித்துவம் அடையாள ஆணையம் UIDAI மற்றும் காமன் சர்வீஸ் சென்டர் CSI இணைந்து இந்திய முழுவதும் செயல்பட்டு வரும் ஆதார் சேவை மையங்களில் காலியாக உள்ள ஆதார் சூப்பர்வைசர் மற்றும் ஆப்ரேட்டர் பணியிடங்களை நிரப்ப அதிகாரப்பூர்வமான வேலைவாய்ப்பு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான மொத்த காலி பணியிடங்கள் 432 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் அல்லது ஐடி அல்லது டிப்ளமோ பாலிடெக்னிக் முடிச்சிருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இது முற்றிலும் பார்த்திங்கன்னா இதுக்கு எப்படி தேர்வு செய்வாங்க, ஸோ இதுக்கான கால அவகாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்திய தனித்துவம் அடையாள ஆணையம் UIDAI அண்ட் CSIலேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. முற்றிலும் பார்த்திங்கன்னா மத்திய அரசோட வேலை. ஆதார் சூப்பர்வைசர் அல்லது ஆப்ரேட்டர் பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா 432 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு அல்லது ITI முடிச்சிருந்தால் போதும். ஸோ மாத சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா 25,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். ஸோ இதுக்கான விண்ணப்ப தொடங்கும் தேதி 30/7/2026 31/8/2026 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு உள்பட இந்தியா முழுவதும் பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான இணையதளம் பார்த்திங்க அப்படின்னா cscspv.in அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு தான் நாம் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் மற்றும் CSI இணைந்து செயல்பட்டு வரும் ஆதார் சேவை மையத்தில் ஸோ பின்வரும் பணியிடங்கள், அதாவது சூப்பர்வைசர் அல்லது மேற்பார்வையாளர் ஆப்ரேட்டர். ஸோ இது பார்த்திங்கன்னா மொத்தம் 432 காலி பணியிடங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தா அப்படின்னா, அதாவது ஆதார் சூப்பர்வைசர் வேலைவாய்ப்பு 2026 பணிக்கு விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் கீழே குறிப்பிட்டுள்ள கல்வி தகுதியில் ஏதேனும் ஒன்றை பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சிட்டு 3 ஆண்டுகள் பாலிடெக்னிக் அல்லது டிப்ளமோ முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சியோட 2 ஆண்டு ITI முடிச்சிருந்தாலும் போதும் இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கட்டாயமான சான்றிதழ் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, மேற்கண்ட கல்வி தகுதியுடன் விண்ணப்பதாரர்கள் UIDAI அங்கீகாரத்தை டெஸ்டிங் அண்டு சர்டிஃபிகேட் ஏஜென்சி மூலம் வழங்கப்பட்ட ஆதார் ஆப்ரேட்டர் சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட் பெற்றிருக்க வேண்டும். இந்த சான்றிதழ் இல்லாதவர்கள் இந்த பணிக்கு தகுதியற்றவர்களாக கருதப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த ஆதார் சூப்பர்வைசர் வேலைவாய்ப்பு பணிக்கு விண்ணப்பிக்க வரும் விண்ணப்பதாரர்கள் அவங்களோட ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா குறைந்தது 18 வயது முடிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, மேக்ஸிமம் வயது குறிப்பிடப்படலை. ஸோ அப்போ குறைந்தபட்ச வயது 18 இருந்தால் இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்சமான வயது குறிப்பிடப்படலை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ இந்த ஆதார் சூப்பர்வைசர் வேலைவாய்ப்பு 2026 பணிக்கு தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் பணியிடம் மற்றும் நிறுவன விதிமுறைகளின்படி மாதந்தோறும் ஊதியம் கொடுக்குறாங்க. ஸோ மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் இந்த 2 விதமான பணிகளுக்கும் 25,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இந்த தேர்வுக்கு எப்படி தேர்வு செயல்முறை இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா, விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்வாங்க. ஸோ அந்த பரிசீலனை செய்யப்பட்ட விண்ணப்பத்திலேருந்து ஷார்ட் லிஸ்ட் ஒன்று எடுப்பாங்க. இந்த ஷார்ட் லிஸ்ட் யாராருக்கெல்லாம் எடுத்துகிறாங்களோ அவங்களுக்கு நேர்காணல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோட ஆவண சரிபார்ப்பு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் பண்ண போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த ஜாபுக்கான விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஆட்சேர்வுக்கு எவ்வித விண்ணப்ப கட்டணமும் கிடையாது. ஸோ விண்ணப்ப கட்டணம் அப்ளை பண்ணுறதுக்கு எதுவும் இல்லாதனால அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் எந்த விதமான கட்டணமும் கிடையாது சொல்லியிருக்காங்க. இதுக்கான முக்கியமான தேதி பார்த்திங்க அப்படின்னா, ஆன்லைனில் விண்ணப்பம் தொடங்கும் தேதி பார்த்திங்கன்னா 30/7/2026 லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 31/8/2020. விண்ணப்பம் செய்ய விரும்பும் நபர்கள் ஆதார் துறை வேலைவாய்ப்பு 26க்கு விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னா 30/7/2026 31/8/2026 நாம் அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கான அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய இணையதள முகவரி www.csc.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நாம் விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். ஸோ இது அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக நமக்கு
கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே கீழே ஒவ்வொரு ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி, எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க, லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆதார் சூப்பர்வைசர்ஸ் அண்டு டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 30/7/2026லேருந்து 31/8க்குள்ளே பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த பேஜில் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எவ்வளோ வேக்கன்சி, எவ்வளோ கல்வி தகுதி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அதர்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. யூ கேன் டேக் த ஆதார் சூப்பர்வைசர் எக்ஸாம் த்ரூ திஸ் லிங்க். ஸோ இந்த லிங்க் வழியாக நம்ம வந்து ஆதார் எக்ஸாமினேஷன் அது வந்து நம்ம அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம அட்டன் பண்ணோம்னா, இது அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கான சான்றிதழ் வந்து நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுக்கான வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். அல்லது க்ரியேட் எ நியூ யூசர் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெக்ஸ் ஐடி குளோபல் அவங்க தான் வந்து இந்த இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ க்ரியேட் யூசர் அப்படிங்கிறத கொடுத்துட்டோன்னா அப்லோடு எக்ஸ்எம்எல் ஃபைல் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம அப்லோட் பண்ணி சூஸ் பண்ணிவிட்டு ஷேர் கோடு நம்மளுடைய கோடையும் நம்ம வந்து கொடுத்துடணும். ஸோ கொடுத்துட்டு நம்ம இந்த இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹவு டு அப்ளை அப்படிங்கிறத டிஸ்பிளே இருக்குது, நாம் அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம லாங்குவேஜஸ் லோக்கல் லாங்குவேஜஸ் என்னவோ அதில் இருந்து நமக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா படிப்படியான செயல்முறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆதாருடன் இணைக்கப்பட்டிருக்கும் மொபைல் எண், உங்களுடைய சமீபத்தில் மொபைல் எண் உங்கள் ஆதாருடன் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உறுதி செய்யணும். உறுதி செஞ்சால் தான், ஏன்னா நம்ம இதில் அப்ளை பண்ணும்போது வந்து ஓடிபி கிடைக்கும். ஆதாரில் இருக்கும் சமீபத்திய புகைப்படம், அதாவது ஆஃப்லைன் ஆதார் எக்ஸ்எம்எல்ஐ பதிவிறக்கம் செய்வதற்கு முன்பு ஆதாரில் உங்களுடைய சமீபத்திய புகைப்படத்தை புதுப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதே மாதிரி இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ பயனாளர் பார்த்தீங்கன்னா இது ஒரு இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க. என்ற லிங்க்கு சேர்ந்து அங்கு உங்களுடைய ஆஃப்லைன் ஆதார் எக்ஸ்எம்எல் ஃபைலை டவுன்லோட் செஞ்சுக்கலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இந்த லிங்க்கை வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு இந்த லிங்க்லேயே நம்ம போய்ட்டு வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா அப்போ தான் நம்ம இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஏற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ஓடிபி வரும். விண்ணப்பத்தை நிரப்பிய பிறகு சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிச்சிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து நமக்கு கல்வி மற்றும் எல்எம்எஸ் ஆவணங்களை நிரப்ப வேண்டியது இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். ஓகே. ஸோ இது முற்றிலும் பார்த்திங்கன்னா மத்திய அரசோட வேலை. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.